பாராலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பி இருக்கக்கூடிய நித்யஸ்ரீ நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டு சொந்த ஊர் வந்திருக்கிறீங்க. ஒரு உற்சாகமான வரவேற்பு, பயங்கரமான ஒரு கொண்டாட்டம். பாரிஸ் களம் எப்படி இருந்துச்சு? இது வந்து முதல் பாராலிம்பிக்ஸ் என்னோடது. அதுவும் இல்லாமல் கலந்துட்ட முதல் முறையிலேயே பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு திரும்பி வந்திருக்கோம். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டெல்லியில் தான் லேண்ட் ஆனோம். அங்கே லேண்ட் ஆனப்போ கூட இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இல்லை. இங்கே வந்து லேண்ட் ஆனப்போ எல்லாரும் வாழ்த்து சொன்னப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பேட்மிண்டனில் நிறைய சோதனைகள்லாம் இருந்திருக்கும். அதுவும் பிரான்ஸ் மெடல் மேட்ச்சில் இக்கட்டான சூழ்நிலையில நீங்கள் வின் பண்ணி காமிச்சிருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்கிறீங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இந்த முறை 6 முறை போனோம். எல்லாருமே மெடல் அடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த கோஆர்டினேஷன், இது எல்லாமே? நாங்கள் தமிழ்நாடு வீரர்கள் எல்லாரும் இப்போது மெடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேட்மிண்டனில் வந்து எனக்கு, மனிஷா, துளசி அக்கா 3 பேருக்கும் இது முதல் பாராலிம்பிக்ஸ் அண்ட் 3 பேருமே மெடல் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு மாரியப்பன் அண்ணா பிரான்ஸ் மெடல் பண்ணியிருந்தாங்க. அது நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே கேட்டப்போ நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். ஸோ அதான் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து முக்கியமாக ஒரு ஹெல்ப்பாக இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புனாங்க. அது எதுவுமே வீணடிக்காமல் நாங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே சேர்ந்து இப்போது மெடலாக எடுத்துகிட்டு திரும்பி தமிழ்நாடுக்கே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிச்சயமா எப்பயுமே பாராலிம்பிக் போட்டியில், அது ஒலிம்பிக் மாதிரியான போட்டிகள் எல்லாம் மாரியப்பன் மட்டும்தான் மெடல் அடித்தார் அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்கள் போன எல்லாருமே மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதுவும் 3 பெண்கள் சாதனையோடு திரும்பி வந்திருக்கிறீங்க. ஸோ ஒரு சாதனை பெண்மணியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி போன 3 பெண்களும் மெடல் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு முன்னாடி என் மேட்சுக்கு முன்னாடி நடந்தது தான் மனிஷாவோட மேட்சும் துளசி அக்காவோட மேட்சும் ஒரே டைமில் நடந்தது. 2 பேரும் மெடல் ஜெயிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. நான் உள்ளே போனேன், நானும் மெடல் ஜெயிச்சுட்டு வெளியில் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் போடியமில் மெடல் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நானும் போய் வாங்கிட்டு வந்தேன். அங்கே நம்ம இந்தியா ஃப்ளாக்லாம் மேலே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போது தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ஃபீலிங் வருது. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போன 3 பெண்களும் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த ஊருக்கே பெருமை சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது, உங்களை மாதிரி சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை உங்களை போன்ற மாற்றுத்திறனாளி வீரர்கள் நிறைய பேர் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சாதனை பெண்மணியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு சின்ன ஊர்லேருந்து நான் வெளியில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா உங்களால் ஏன் வர முடியாது? நீங்களும் வரலாம். எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் முன் வரலாம். எல்லாம் அவங்க ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டு விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் வெற்றி உங்களை தேடி தானா வரும். அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் உங்களை பார்க்கலாமா? அதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கா? கண்டிப்பாக பார்க்கலாம். பிரான்ஸ் மெடல் கொஞ்சம் டல்லாக இருக்குது, கோல்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் 28ல் வந்து கோல்டு மெடலோட திரும்பி வரும். நிச்சயமா அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளையும் சாதனை படைத்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகறிய செய்யணும் அப்படின்னு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.